அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடா சந்திராயன் 2 ரிலேட்டடா ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. என்னன்னா, சந்திராயன் 2 மேக்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் அப்சர்வேஷன்ஸ் ஆன் லூனார் எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ பேசிக்ஸ்ல இருந்து போனோம்னா, ஃபர்ஸ்ட் சந்திராயன் 2 வந்து எப்ப நமக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க? சந்திராயன் 2 லான்ச் பண்ணது வந்து 22nd ஜூலை 2019ல வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இதுல வந்து சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஎஸ்எல்வி மாக் 3ல வந்து லான்ச் பண்ணியிருப்போம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து லேண்டர் அண்ட் ரோவர் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் இருந்திருக்கும். சரிங்களா? லேண்டர் அண்ட் ரோவர். ஆக்சுவலா மிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம லேண்டர் வந்து நிலவுல தரையிறங்கி அங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றது அது மாதிரி தான் நம்மளோட மிஷன் வந்து இருந்துச்சு. அந்த லேண்டர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விக்ரம். ரோவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரக்யான் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த மிஷன் வந்து கம்ப்ளீட்லி சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்ஷியலி சக்சஸ்ஃபுல் மிஷன் தான். ஏன்னா லேண்டர் தரை இறங்குற கொஞ்சம் அந்த இடத்துல வந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் கிளிச்சஸ் ஏற்பட்டு செயலில இருந்து போயிருச்சு. ஆனா அதை சுத்தி வந்துகிட்டு இருக்க 3 சுத்தி வந்துட்டு இருக்க அந்த ஆர்பிட் சுத்தி வந்துகிட்டு இருக்க ரோவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அனுப்பிட்டே தான் இருக்கு. அதுல தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பேலோட்ஸ் வந்து இருக்கும். அந்த 8 பேலோட்ல ஒண்ணுதான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேஷ் அப்படிங்கிற இந்த பேலோட். சரிங்களா? அதாவது சந்திராஸ் அட்மாஸ்பெரிக் கம்போசிஷன் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேலோடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அதாவது சூரியன்ல இருந்து அந்த கொரோனல் மாஸ் இஜெக்ஷன் ஏற்படுறப்ப நிலவோட டெம்பரேச்சர் அந்த அட்மாஸ்பியர் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓவரால் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கு. சரிங்களா? அதான் லூனார் எக்ஸோஸ்பியர்ல வந்து டோட்டல் ப்ரெஷர் வந்து அதிகமாகுது அப்படின்றத சொல்றாங்க. சரியா? கொரோனல் மாஸ் இஜெக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி இவங்களே பிக்டோகிராஃபிக்கலா ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி சூரியன் வெளியில இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து வெடிச்சு செதறிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இததான் என்னன்னு சொல்றோம்னா கொரோனல் மாஸ் இஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மே 2024ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து ஏற்பட்டுச்சு ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ அது இதனால நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அஃபெக்ட் ஆகும். எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அஃபெக்ட் ஆகும். நம்மளோட அந்த நார்தர்ன் லைட்ஸ் சதர்ன் லைட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரீஜன்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளைட் போறப்போ ஒரு சில இம்பாக்ட் ஏற்படும், டர்பியூலன்ஸ் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரியா? ஸோ இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் ஏற்படுறப்ப மூன்ல என்ன இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தியரிட்டிக்கலா மட்டும்தான் தெரியும். இதுவரைக்கும் நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாமையே இருந்துச்சு. ஆனா நம்மளோட சந்திராயன் 2வோட சேஸ் 2 அப்படிங்கிற பேலோடு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அதை கரெக்டா கணிச்சிருக்கு. ஓகேவா? இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் ஏற்படுறப்ப லூனார் எக்ஸோஸ்பியர்ல ப்ரெஷர் வந்து அதிகமாகுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கு. இதன் மூலியமா நம்மளோட தியரிட்டிக்கல் மாடல்ஸும் ஆக்சுவல் ஹேப்பனிங்கும் ஒரே மாதிரியே இருக்கு அப்படிங்கறத நம்மளால கொண்டு வர முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இப்ப இதுதான் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு நிலவை வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இப்ப அமெரிக்கா பாத்தீங்கன்னா ஆர்டமிஸ் அப்படிங்கிற திட்டம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஆக்சுவலி ரஷ்யாவும் சைனாவும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிலவுல ஒரு அணுமின் நிலையம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரிதான் நாசாவும் என்ன பண்றாங்கன்னா நிலவுல 2030க்குள்ள ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கப்ப இங்க ஆர்கிடெக்சரல் ஒர்க் அப்படிங்கிறது போக போகுது நிலவுல. இப்போ இந்த மாதிரி ஆர்கிடெக்சரல் ஒர்க்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் ஏற்பட்டா இங்க ப்ரெஷர் கம்மியாகும். அப்ப அந்த ப்ரெஷர் கம்மியாச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்கிடெக்சரை நம்ம எப்படி வடிவமைக்கணும், அந்த டிசைன் எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கால்குலேஷன்ஸ்க்கு அதுக்கெல்லாமே வந்து இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் தேவை. சரியா? ஸோ அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இது ஒரு முக்கியமான செய்தியா இருந்துச்சு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி.